recheck your peace. உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் இருக்கிறதா என்று சோதித்து பாருங்கள். Have you ever tried rechecking your peace while taking any decision? நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களில் முடிவுகளை எடுக்கும் பொழுது அந்த காரியத்துல சமாதானம் உங்களுக்கு இருக்கிறதான்னு சொல்லி நீங்க சோதிச்சு பார்த்திருக்கிறீர்களா? When you recheck your peace, நீங்க உங்க சமாதானத்தை இந்த காரியங்களை சோதிக்கும் பொழுது, if you don't have a peace, நீங்க அந்த சமாதானம் இல்ல அப்படின்னு சொன்னா, if you take any decision, ஏதாவது முடிவுகளை எடுக்கும்போது, you will always end up in trouble. அந்த நீங்க ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா கடைசியில அது எப்படி முடியும்னா அந்த காரியம் பிரச்சனையா தான் முடியும். But if you check your peace, ஆனா உங்க சமாதானத்தை நீங்கள் சோதிக்கும் போது, before you take any decision, அந்த ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்பாக, if that is the will of God, He fills you with His peace. அவருடைய சமாதானத்தினால அந்த காரியத்துல உங்களை நிரப்புவார். You will always feel joy as if you have received it already, even if you don't receive it. நீங்க எப்பொழுதுமே அந்த சமாதானத்தினால சந்தோஷத்தினால நிரப்பப்படுவீங்க. நீங்க அதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சந்தோஷத்தினால நிரப்பப்படும் பொழுது கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்வீர்கள். Before we buy this land, நம்ம இந்த இடத்தை வாங்குவதற்கு முன்பாக we had a peace and joy that we already inherit this land. நாங்க இந்த இடத்தை சுதந்திரிச்சிட்டோம், இந்த இடத்தை நம்மளுக்கு கிடைச்சிருதுன்னு இதை வாங்குறதுக்கு முன்பாகவே ஒரு பெரிய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்பட்டோம். See, that is the sign that God is going to give. அதுதான் தேவன் கொடுக்கிறார் என்பதற்கான அடையாளம். Recheck your peace. உங்களுடைய சமாதானத்தை மறுபடியும் சோதித்து பாருங்கள். Recheck your peace. உங்களுடைய சமாதானத்தை திரும்பவும் சோதித்து பாருங்கள். Never buy anything because your friends or your relatives bought. உங்களோட சொந்தக்காரங்களோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ வாங்கியிருக்காங்கங்கிறதுக்காக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வாங்காதீங்க. Never apply for any jobs because your friend applied. உங்களோட நண்பர்கள் அப்ளை பண்ணிருக்காங்கங்கிற நீங்க எந்த ஒரு ஜாப் எந்த ஒரு வேலைக்கும் நீங்கள் விண்ணப்பம் செலுத்த வேண்டாம். Never join any college or any university because your friends already joined. எந்த காலேஜ்லயும் எந்த யுனிவர்சிட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்திருக்காங்கங்கறதுக்கு சேர்ந்திருக்க வேண்டாம். Recheck your peace and take a decision. அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானமா இருக்குதான்னு சொல்லி அந்த முடிவுகளை நீங்கள் எடுங்கள். You pray in the presence of God. நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து, you believe that God is going to give me a good university, God is going to give me a good job, God is going to give me a good business, but you believe, but before you get into that, you pray and get into that. நீங்க நம்புறீங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு நல்ல காலேஜ் கொடுப்பாரு, நல்ல யுனிவர்சிட்டில சேர்த்துருக்கு எனக்கு ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஆனாலும் அதற்கு விண்ணப்பம் செய்வதற்கு முன்பாக, அது சேருவதற்கு முன்பாக நீங்க ஆண்டவர் இடத்துல நன்றாக ஜெபித்து அந்த காரியங்கள் உங்களுக்கு சமாதானம் இருக்கிறதா என்று சோதித்து பார்த்து பின்பாக அந்த முடிவுகளை எடுங்கள். Recheck your peace before you buy your house or your car or your anything. எந்த ஒரு காரியத்தை வாங்குவதற்கு முன்பாக, உங்க வீடாகவோ ஒரு வாகனத்தையோ எந்த ஒரு காரியங்களையும் நீங்கள் வாங்குவதற்கு முன்பாக அதுல ஒரு சமாதானம் இருக்குதான்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபித்து பிறகாக உங்கள் முடிவுகளை எடுங்கள். Understanding peace may take some days long. அந்த சமாதானத்தை நீங்க உணர்றதுக்கு கொஞ்ச நாட்கள் எடுக்கலாம். But never settle in that. ஆனா அதிலேயே உட்கார்ந்திருக்காதீர்கள், அமர்ந்திருக்காதீர்கள். Never settle in confusion. ஒரு குழப்பத்திலே நீங்க எப்பொழுதும் அமர்ந்திருக்காதீர்கள். Okay, somehow I will do it, then God will help me. No, never get into that. எப்படியோ நான் செஞ்சா ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாருன்னு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள். Whatever bigger things it may be. எந்த பெரிய காரியமா இருந்தாலும் pray, receive His peace, understand His will, then get into that. Everything will be blessed. ஜெபிங்கள் தொடர்ந்து அந்த பெரிய காரியங்களுக்காக ஜெபித்து அவருடைய சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொண்டு பிறகாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எடுங்கள். I am also saying for the marriages, if you are choosing anybody, நீங்க யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்றீங்கன்னா pray நீங்க ஜெபிங்க தொடர்ந்து நீங்க ஜெபிங்க. You get the peace. நீங்க அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, until you get the peace, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் you get into that. நீங்க அது சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அதற்குள்ளாக நீங்க செல்லுங்க. You get into that. நீங்க அதற்கு அப்புறமாக அந்த காரியங்களில் நீங்க ஈடுபடுங்க.